ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் படிச்சிடலாம். புவர் டிமாண்ட் ஹிட்ஸ் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கம்பெனிக்காரன் வச்சுக்கலாம். ஒரு கம்பெனிக்காரன் வந்து ஒரு ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே யோசிக்கிறானா, பிசினஸ் பண்ணவே யோசிக்கிறானா, என்ன காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவன் அந்த பொருளை உற்பத்தி பண்ணா, அவன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான்ல, அவன் உற்பத்தி பண்ணியிருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. யோசிக்க முடியல. உங்களுக்கு தெரியும், நான் ரிவிஷன் பண்றேன். ஸோ வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்? ஒரு பிரைவேட் கம்பெனி எல்லா ஊருக்கும் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணாது. எந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய மக்கள் வாங்குவாங்க, அதாவது எந்த ஊர் மக்கள் கிட்ட அதிகமான காசு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊர் மக்கள் கிட்ட அதிகமாக காசு இருக்குன்னு அர்த்தம் அவங்களோட சேலரி அதிகம். எந்த ஊர்ல மக்களுக்கு சேலரி அதிகமா இருக்கோ, நிறைய பொருள் வாங்க ஆசைப்படுறாங்களோ, அந்த ஊர்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதிகமா இருக்குமா? அதான நியூஸ். இந்தியாவில் டிமாண்ட் குறைஞ்சிட்டே இருக்கு, அதாவது கன்சியூமர்ஸ் பொருள் வாங்குறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டிமாண்ட் குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், குறையுமா, ஷ்ரிங்க் ஆகுமா? அதான் ஹெட்லைன்ஸ். அண்ட் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணா தெரியும், லாஸ்ட் 1 இயர்ல நிறைய தடவை கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிட்டே இருக்கு, அதாவது மக்களோட டிமாண்ட் குறைஞ்சிட்டே இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது அடிக்கடி ஹெட்லைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த பேக்ரவுண்ட் சம்பந்தப்பட்டு நீ 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த 2 பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில பாயிண்ட்ஸ். ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணலாம். ஒரு பிரைவேட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்குது, அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, மக்களோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். இல்லை இப்படி இருக்கலாம், இந்தியாவில் கம்பெனி வச்சுனா, கம்பெனி அர்த்தம் இந்த கம்பெனிக்கு தேவையான மெஷின் வாங்கணுமா? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கு இன்புட் தேவைப்படும்ல, ரா மெட்டீரியல் தேவைப்படும்ல, அந்த இன்புட் வாங்குறதே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வச்சுக்கலாம். யோசிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, நான் பக்கத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு 1 இயர்ல எந்த மாசத்துல என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆசைப்படுவேன், எந்த டைம்ல என்னோட கம்பெனியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, மெஷின் வாங்குறதுக்கு, அந்த எல்லா காசும் இந்தியாவில் எப்போ கம்மியாக இருக்கும் அப்போ தான் ஆரம்பிக்கணும். பட் இந்தியாவில் எல்லா ரா மெட்டீரியல் காஸ்ட், இன்புட் காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான இன்புட் காஸ்ட் அதிகமாச்சுன்னா லாபம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறைஞ்சிடும்ல. அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணும்? எந்த ஊர்ல இன்புட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியோ அந்த ஊருக்கு தான் வரும். யோசிக்க முடியல. மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு வரதுக்கான மெயின் ரீசன் என்ன? இந்தியாவோட இன்புட் காஸ்ட் கம்மியா இருக்கும், சீப்பா இருக்கும், லேபர் ரொம்ப சீப்பா இருக்கும், பொருள் ரொம்ப சீப்பா இருக்கும் தான் வராங்க. அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இன்புட் காஸ்ட் லோ, அதுவே இப்போ அதிகமாயிடுச்சு. செகண்ட் பாயிண்ட். ஸோ மக்கள் கிட்ட டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது, இன்புட் காஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு, ரைசிங் இன்புட் காஸ்ட். மூணாவது முக்கியமான ரீசன், இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் வார் நடக்குது, நிறைய கண்ட்ரில எக்கனாமிக் ஸ்லோடவுன் நடக்குது. ஸோ உலகம் முழுக்க பிரச்சனையா இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் யோசிக்கிறேன், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அந்த பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா இது சான்ஸ் இருக்கா? அந்த அளவுக்கு லாபம் ஓடுமா? வாய்ப்புகள் கம்மி. என்ன ரீசன்? குளோபல் அன்சர்டனிட்டிஸ். புரியுதா? நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் உள்ளூர் கண்டிஷன் பார்க்கணுமா? உள்ளூர் கண்டிஷனையும் பார்க்கணும், அப்ராடையும் பார்க்கணும்ல. வெளிநாட்டில் என்ன நடக்குதோ அது இந்தியாவை இம்பாக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் எப்போ எழுதணும். இப்போ குளோபல் லெவலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் என்ன பண்ணிருக்கலாம்? இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது? பேசிக் ரீசன்ஸ் ஃபார் க்ரௌடிங் அவுட்டா. அதாவது ஒரு ஊருக்குள்ள பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வர மாட்டேங்குது. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க, க்ரௌடிங் அவுட். என்ன ரீசன்? டிமாண்டும் இல்லை, இன்புட் காஸ்ட் அதிகமாக இருக்குது, குளோபல் லெவலில் சிச்சுவேஷன் சரியில்லை. கரெக்டா? இது ஏன் ரீசன் படிச்சாச்சு. இது ஏன் அடிக்கடி ஹெட்லைன்ஸ்ல வருதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ நம்ம பேசுறோம்ல, இந்தியாவில் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சு போச்சு, குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பேசுறோம்ல. அந்த காலத்தில், அதாவது 1990s முன்னாடிலாம், அந்த டைம்ல இந்த டிஸ்கஷன் நடக்காது இல்லை. 1990s முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு ஊர் இருக்குன்னா, அந்த ஊரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா மோஸ்ட்லி யார் பண்ணுவா? கவர்மெண்ட்டே பண்ணிடும். என்ன சிம்பிளா சொல்ல போனா, பிரைவேட் கம்பெனிஸால இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது. என்ன காரணம்? அப்போ இருந்த இந்தியாவோட எக்கனாமிக் மெத்தட் என்ன? சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் பேட்டர்னா. அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட், சம்பளம், இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ணா சரியா இருக்கும். அந்த ஐடியாலஜில ஒர்க் பண்ணும் 1990s முன்னாடி வரைக்கும். இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, பட் நெகட்டிவ் ஒன்று இருக்கு. யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஊர் வச்சுக்கலாம். இந்த ஊர்ல அடுத்த 10 வருஷம் கவர்மெண்ட் கிட்ட எப்பெல்லாம் காசு வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும். இது ஒரு மெத்தட். இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா? பட் ஒரே டைம்ல யார் வேணும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட்டும் கம்பெனி வைக்கலாம், பிரைவேட் காரனும் கம்பெனி வைக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குமா? ரெண்டாவது தானே. யோசிக்க முடியுதா? ஒரு கண்ட்ரில கவர்மெண்ட் மட்டும்தான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா எத்தனை கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? எத்தனை கம்பெனி மேனேஜ் பண்ண முடியும்? அப்போ ஜஸ்ட் ஒரே வருஷத்துல இல்லை 2 வருஷத்துல ஒரு கண்ட்ரியோட growth அதிகமாக்கணும்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பத்தாது இல்லை, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதை நம்ம ரியலைஸ் பண்ணது எப்போ? 1990s அப்புறம். கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் தெரியும். பட் வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? 1990s முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி ஒரு ₹100 வச்சுக்கலாம். இந்தியாவோட எக்கனாமிக் வேல்யூ அதில் ஜஸ்ட் 10% கம்மியாக தான் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். மிச்சம் 90% இந்த கண்ட்ரியோட எக்கனாமியில் இன்வெஸ்ட் பண்ணது கவர்மெண்ட் தான். ஸோ இது இந்தியாவோட growthக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. என்ன ரீசன்? குளோபல் லெவலில் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா, அதிகமான யூத் இருக்கிறது எங்க? இந்தியாவில். அப்போ பல லட்சம் மக்களுக்கு, பல லட்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வருஷம் வேலை தரணும்னா ஒரு வருஷத்துல எத்தனை கம்பெனி உருவாகணும்? நிறைய கம்பெனிஸ் உருவாகணும்ல. அப்போ
கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ஓகே, பிரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து நிறைய கம்பெனிஸ் வரணும். இப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒட்டுமொத்த யூத்துக்கும் என்ன பண்ண முடியும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக தர முடியும்ல. எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா என்ன கிடைச்சிரும்? சேலரி கிடைச்சிட்டா டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரி ஆகிடும், குரோ ஆகிடும்ல, ஜிடிபி ஆகிடும், அதிகமாகிடும் தானே. இந்த சைக்கிள் உங்களுக்கு தெரியும். ஸோ அகைன் சொல்கிறேன், இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 1990க்கு முன்னாடி வரைக்கும் வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் private investment? Very low, less than 10% of GDP. So then after 1990 இந்தியாவோட எக்கனாமிக் ஐடியாலஜி மாறுது டுவர்ட்ஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு ஊரில் கவர்மெண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்காது. பிரைவேட் கம்பெனிஸ் தான் என்ன பண்ணி ஆகணும்? எல்லா பிஸ்னஸும் பண்ணணும். அந்த ஐடியாலஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ 1990s இருந்து 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வேல்யூவில் ஒரு $100 எடுத்திங்கன்னா அதில் ஹையஸ்ட் 27% ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்டேட்டஸ் பீக்கு வந்துச்சு. ஜஸ்ட் 10% ஆஃப் லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தது. ஒரு கால்வாசிக்கு மேலே ப்ரைவேட் பிளேயர்ஸ்னால இந்தியாவோட எக்கானமி ரன் ஆக்கப்பட்டது. யோசிக்க முடியல. 1990 ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 10% கம்மியாக 2007 வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஆக்கியாச்சு. உலகம் முழுக்க நிறைய கம்பெனிஸ் ஒரே டைமில் இந்தியாவுக்குள்ளே வருது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யோசிக்க முடியுதா? யோசிங்களேன். இந்தியாவில் ஒரு பெரிய செக்டர்னா எது? ஐடி செக்டர் தானே. ஐடி செக்டர் இவ்வளோ பூம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஐடி செக்டரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் பிரைவேட் கம்பெனிஸ். அப்போ இந்த ஐடி செக்டரை கவர்மெண்ட் மட்டும்தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமா? கம்பேர் பண்ண முடியல. எஸ். ஸோ 1990 2007 பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் 10%லேருந்து 27% ஆகுது. ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதில் 27 ரூபாய் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த விஷயத்தை ஏன் பார்க்குறோம்? ஏன்னா 2007 தான் பீக். 2007க்கு அப்புறம் 2017 வந்துருச்சு, 2025 அவ்வளோ வந்துருச்சு. பட் 2007க்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்தியாவோட பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஸ்டெடிலி டிக்ரீசிங் ஃப்ரம் 2007. யோசிக்க முடியுதா? கடைசி 15 வருஷமாக பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 வச்சுக்கலாம். 2007லேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 2020 19.6% தான் ஆஃப் ஜிடிபி. 27 இருந்தது குறைஞ்சி 19% இருக்கு. 2024 இன்னும் ஆகுது, கோவிட் வருது, இன்னும் குறையுது. ஸோ இந்தியாவோட க்ரோத் சூப்பராக போயிட்டு இருந்தாலும் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக்க முடியல, ஸ்டெடியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன ரீசன்? நமக்கு தெரியும். ஒரு கண்ட்ரியில் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிச்சினாலே ஃபியூச்சர் என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருமா, டிமாண்டு குறைஞ்சிருமா? அப்போது டிமாண்டு குறைஞ்ச ஒரு ஊரில் புதுசாக ஒரு கம்பெனிக்காரன் கடை வைக்க வருவானா? வரமாட்டான். ஆல்ரெடி டிமாண்ட் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. இப்போ அவனும் வரமாட்டான். அது சைக்கிள் தானே. இது யோசிக்க முடியல. அப்போ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நாட் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் ஹேஸ் எ மல்டிப்ளேயர் எஃபெக்ட். கரெக்டாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே இல்லை ஒரு ஊருக்குள்ளே ஒரு கம்பெனி வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும், டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த ஊரில் மக்கள்கிட்ட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் செல்ஃபோன் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. காசு இருக்குன்னா எல்லா செல்ஃபோன் கம்பெனியும் உள்ள வந்துடும். குரோத் என்னாகும்? அதிகமாகும். இது சர்க்கிள் இல்லை. எஸ். ஸோ அப்போ இந்தியாவோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ஃபியூச்சர் லெவலில் ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வருமா? வராது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? வேறு வழியே கிடையாது. கவர்மெண்ட் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்போ சொல்லுங்கள், ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியே மக்களோட டிமாண்டை பொறுத்து தான் இருக்குன்னா அந்த டிமாண்டு குறையாம பார்த்துக்க வேண்டியது கடமையாக இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர மாட்டேங்குது. என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன், அட்ராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா டேக்ஸை குறைச்சிக்கிறோம். 30% இருக்க டேக்ஸை 20% குறைச்சிக்கிறோம். இந்தியாவுக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்ட்ராட்டஜி டேக்ஸ் கட். 2019 பண்ணாங்க. 30% இருந்த டேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 22% குறைச்சிட்டாங்க. அந்த டைம்ல பெரிய டிபேட் ஏற்படுச்சு. நிறைய விவசாயிகளுக்கு வந்து கடன்லாம் இருக்குது. அவங்களோட கடனை தள்ளுபடி பண்ணாமல் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு டேக்ஸை குறைக்கிறீங்க. இப்போ லிங்க் பண்ண முடியுதா? ஏன்னா 2007 பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வேறு வழியே கிடையாது. அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸை குறைச்சாவாச்சும் வருவாங்களான்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். 2019 அதுக்கு 2020 21 24 இன்னும் பார்த்தா இப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. வேறு வழியே கிடையாது. அடுத்த ஒரே ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்படியே போனால் எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் என்ன ஆகிடும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்டே பண்ணணும். அதை ரிவர்ஸ் நாம இருக்கா? 1990க்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஹோப் இருந்துச்சுல. எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தாலும் கவர்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கும், கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எம்ப்ளாய்மெண்ட் தரும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லிச்சுல. ஸோ கவர்மெண்ட் அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யோசிக்கும். என்ன பண்ணாதுன்னா ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிக்காது. என்ன ரீசன்? மொபைல் கம்பெனி 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அதுக்கு ட்ரெண்ட் இருக்காது. ஸோ மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் தரணும், ஒரே டைமில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தரணும், லாங் டேர்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நாம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரைவேட் கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். யோசிக்க முடியுதா? கவர்மெண்டோட மெயின் வேலை வந்து டிமாண்ட் அதிகமாக்கணுமா, அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தரணுமா? ஜஸ்ட் லைக் ஒரு வருஷத்துக்கு கிடையாது. இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது த்ரூ அவுட் லாங் டேர்மாக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கணும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பரவாயில்ல இந்த ஊரில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ப்ரைவேட் கம்பெனி உள்ளே வரணும். அதுக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ரோடு போடுறது, ரயில்வேஸ் போடுறது, பவர் பிளான்ட் வைக்கிறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது. இது வழியாக பார்க்க எப்படி இருக்கும்? அந்த ரோடு கட்டுறதுக்கு, ரயில்வே போடுறதுக்கு, ஸ்கூல் கட்டுறதுக்கு, பவர் பிளான்ட்டு, எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் தரலாம். அட் த சேம் டைம் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னா, ப்ரைவேட் கம்பெனி இருக்குன்னா இந்தியா பார்க்க எப்படி இருக்கும்? இந்தியாவில் ரோடு இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது,
போர்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ இந்த ஊருக்கு நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் நமக்கு லாபம் வரும்னு யோசிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் ஸ்லோ. ஸோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கணும். அதான் நியூஸ். இந்த வருஷம் முடிவில் 2024 முடிவில் அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் லாஸ்ட் ஒரு 3-4 மாதத்தில் கடைசி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த எந்த ஸ்டேட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காலும் தேவையில்லை. ஏன்னா சில ஸ்டேட் வந்து ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும், சில ஸ்டேட் வந்து எண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும். அது தேவையில்லை. பாயிண்ட் என்ன? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ ஆகும்போது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. லாஜிக் புரிச்சா? இந்தியா பற்றியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இந்தியா தான் ஃபியூச்சரில் டெவலப்பிங் கண்ட்ரி, நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நல்ல பேர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது லோக்கல் லெவலில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க மாட்டேங்குது. பட் ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கடைசி அக்டோபர் டிசம்பருக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுது. இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியாஸ் எக்கானமி. ஸோ 1990க்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்சாச்சு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ டவுன், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். முக்கியமாக இந்த வார்த்தை ஏன் பண்ண தெரியும் உங்களுக்கு? பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இது ஏன் உங்களோட மெயின் சிலபஸில் இருக்குது? ஒரு கண்ட்ரியோட எக்கானமி சீக்கிரமாக பூஸ்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட்டு காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ரைவேட்டு காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணலாம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அது அட்வான்டேஜ் என்ன? எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில்? அது மாதிரிலாம் என்ன இருக்குன்னு மெயின்ஸில் கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாடம் புரிஞ்சுல, இப்போ கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஊரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது யார் தேவை? உடனடியாக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நெசசரி இல்லை. யோசிக்க முடியல. வை ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் க்ரூஷியல் ஃபார் இந்தியான்னு புரிஞ்சுல. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி மாதிரி ஒரு கவர்மெண்ட் கிட்ட சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் பண்ணணும், பாவர்ட்டி சரி பண்ணணும், உமன் டெவலப்மெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா எக்கனாமிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் ஆச்சுன்னா இந்தியா ஆகும் பூஸ்டிங் சூப்பர் ஆகிடும்ல. ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரூஷியல். இப்போ அடுத்த பாயிண்ட், இது கூட ரிலேட் ஆகிற இன்னொரு கான்செப்ஷுவல் பாயிண்ட். இது என்னோட இண்டஸ்ட்ரி, ஓகேவா? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நான் முடிவு பண்ணுறேன், ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதாவது 4 மிஷின் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மிஷின் வாங்கி போடலாம். ஸோ புதுசாக என்ன பண்ணுற? நீ உங்களோட கம்பெனிக்கு மிஷின்ஸ் வாங்குற, புதுசாக டூல்ஸ் அப்டேட் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் பில்டிங்கை பெருசாக்குற. எதுக்கு பண்ணுறது? எல்லாமே மெஷின்ஸை வாங்குறது வழியாக லாங் டேர்மாக இன்னும் நிறைய பொருள் என்ன பண்ணலாம்? உற்பத்தி பண்ணலாம். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பேர்? கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன், தெரியுதுல்ல? இந்தியா முழுக்க கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸும் தன்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணல, லிங்க் பண்ண முடியுதுல்ல. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட 100 ரூபா இருக்குது, லாபம் வந்து 100 ரூபா லாபம். இந்த 100 ரூபாயில் நான் தைரியமாக அதில் அந்த 100 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா எடுத்து இன்னும் கொஞ்சம் என் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆசைப்படுறேன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவோட எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ப்ரைவேட் கம்பெனியோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது இந்தியா பற்றி. அப்போ இப்படி வச்சுக்கலாமா? இந்தியாவில் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? கம்மியாகிடுங்களே. இப்போதைக்கு இந்தியாவோட ஜிடிபியில் ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு 100 ரூபானா அதில் 30% வேல்யூ வந்து GFCF. ஒவ்வொரு கம்பெனியும் அட்லீஸ்ட் ஒரு 30% ரா மெட்டீரியல்ஸ்க்கு, மெஷின்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யோசிக்க முடியல. இப்போ அடுத்த விஷயம் வந்து கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து 30%லேருந்து இன்னும் 40% மாதிரி அர்த்தம். எல்லா கம்பெனியும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்தியாவோட க்ரோத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆங்கிள் இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். யோசிக்க முடியல. ஒரு கண்ட்ரியில் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அதிகமாகுது, மோர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. நிறைய பொருள் உற்பத்தி பண்ணலாம். அதான் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், 2 மாத்திரம் என்ன அர்த்தம்? நிறைய பொருள் உற்பத்தி பண்ணலாம். ஸோ மோர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை எம்ப்ளாய்மெண்ட், ஹை டிமாண்ட், ஜிடிபி அதிகமாகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ் முடிச்சாச்சு. இந்த பேசிக்ஸோட இதுக்கு ஃபியூச்சரில் வரல. நெக்ஸ்ட் 1 இயர் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ டவுன், டிமாண்ட் கம்மியாக இருக்குது, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் ஃபார்மேஷன், இது எதை பற்றி வந்தாலும் அப்டேட் பண்ணிக்கங்க.